கிறிஸ்துவுக்குள் ஆகவே நாம் இஸ்ரவேலர்களாக இருக்கிறதுனால இஸ்ரவேலர்கள் மீது கூறப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களையும் நம்மாலே சுதந்திரிக்க முடியும். அதற்காக தேவன் நம்மை தகுதிப்படுத்தி விட்டார். இஸ்ரவேலரை வனாந்தரத்தில் வழிநடத்த தேவன் தம்முடைய தூதனை அனுப்புறது போல உன்னையும் வழிநடத்த உனக்காக நியமிக்கப்பட்ட தூதன் உனக்கு முன்பதாக போய்கொண்டே இருக்கிறார். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் ஒரு டஜன் காரியங்களிலே ஒரு டஜன் ஆசீர்வாதத்தில் பெருக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமும் தேவனுடைய திட்டமுமாக இருக்கிறது. It is his desire as well as it is his design. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு மனிதர்களுடைய பாவங்களை மன்னிக்கிற அளவுக்கு தேவன் உன்னை தகுதியும் படுத்திவிட்டார், ஆற்றலும் படுத்திவிட்டார். எனவே நீங்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு 118வது அவருடைய அனந்த ஞானம் என்கிற தலைப்பிலே 118வது சத்தியம், இஸ்ரவேலரின் ஆசீர்வாதம் நம்முடைய ஆசீர்வாதம். மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் கற்றுத்தரப் போகிறார். இன்னும் நீங்கள் ஏன் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கவில்லை என்றால், ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நாம் தகுதியாக்கப்பட்டு இருக்கிறோம், நாம் வல்லமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். நமக்கு அந்த உரிமை உண்டு என்கிற நாலேஜ் இல்லை. Everywhere the knowledge is the problem. Lack of knowledge is the problem. இங்கே அதே தான். ஏன் இஸ்ரவேலர்களின் ஆசீர்வாதம் நமக்கு வரலனா, எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லையாதது போல தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களுக்கும் சம்பந்தம் இல்லாதது போல பிரசங்கத்தை பண்ணிடுறாங்க. நாமளும் அதை நம்பி ஏமாந்துட்டோம். இன்றைக்கு மனம் திரும்புகிறோம். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இஸ்ரவேலர்கள் என்னென்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அத்தனை ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் நாம் ஆபிரகாமின் சந்ததியில் தோன்றி இருக்கிறோம். எப்பொழுது அதுல தோன்றினோம்? மறுபடி பிறந்த பொழுது அந்த வம்சத்துல நம்ம வந்துட்டோங்க. ரைட்? கிறிஸ்துவுக்குள் ஆகவே நாம் இஸ்ரவேலர்களாக இருக்கிறதுனால இஸ்ரவேலர்கள் மீது கூறப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களையும் நம்மாலே சுதந்திரிக்க முடியும். அதற்காக தேவன் நம்மை தகுதிப்படுத்தி விட்டார். ஹல்லேலூயா. ரைட்? வாக்கு பண்ணப்பட்ட கானானை நோக்கி இஸ்ரவேலர்கள் பயணித்தது போல நாமும் நம்முடைய பயணத்தில் இருக்கிறோம். எந்த பயணம்? The best, living in God's best. தேவனின் மிக சிறந்ததை நோக்கி நம்ம டிராவல் பண்றோம். ரைட்? We are traveling towards the best, the God's best. அந்த பயணத்திலே தேவன் நமக்கு என்னவாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள போகிறோம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக அங்கே எகிப்தின் அடிமைத்தனை வீட்டிலிருந்து தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கி கானானை நோக்கி பயணித்த பொழுது அவர்களுக்கு என்னென்ன ப்ரொவிஷன் கொடுத்தாரோ அத்தனையையும் தேவன் நமக்கும் அருளியுள்ளார். இன்றைக்கு நாம் அதை கண்டுபிடிக்க போகிறோம், அதை விசுவாசிக்க போகிறோம், அதை கிளைம் பண்ண போகிறோம், அதை சுதந்திரிக்க போகிறோம். முதலாவது பாருங்கள், இஸ்ரவேலர்களுக்கு தேவன் கொடுத்தது டிவைன் கைடன்ஸ், தெய்வீக வழி நடத்துதல். ரைட்? இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இதுதான் பெரிய பிரச்சனை. எது பெரிய பிரச்சனை? இது தேவனுடைய சித்தமா, அது தேவனுடைய சித்தமா? என்னுடைய மனைவியாக இவள் வருவது தேவனுடைய சித்தமா, அவள் வருவது தேவனுடைய சித்தமா? எந்த கோர்ஸ் படிக்கிறது தேவனுடைய சித்தம்? இன்னைக்கு எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதிலை கண்டுபிடிக்கிற நாள். ஹல்லேலூயா. பாருங்கள், இஸ்ரவேலர்களை வழி நடத்த தேவன் ஒரு தூதனை அனுப்புகிறார். அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா?
எக்ஸடஸ் 23:20. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 20வது வசனத்திலே தேவன் மோசையோட சொல்றாரு பாருங்க, வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். His ways are so clear. பாருங்க, மோசே, அருமையான என்னுடைய ஜனமே, நீ பயப்படாத, உன்னை கிளியர் கட்டா வழி நடத்துவதற்கு நான் என்னுடைய தூதனை அனுப்புகிறேன். சரிவா இருக்கா? அதே 23வது வசனத்திலே பாருங்கள், இந்த புக் ஆஃப் எக்ஸடஸ் சாப்டர் 23 verse 23. என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெர்சியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். எவ்வளவு தெளிவா இருக்குங்க. கர்த்தர் உன்னை அவருடைய பெஸ்டுக்கு நடத்தி கொண்டு போவார். வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத்துங்க. நீ வழி தவறி போயிட மாட்டா. சரிங்களா? நீங்க தவறான வழியில போயிட மாட்டீங்க. ஏனென்றால் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். இஸ்ரவேலரை வனாந்திரத்தில் வழிநடத்த தேவன் தம்முடைய தூதனை அனுப்புறது போல உன்னையும் வழிநடத்த உனக்காக நியமிக்கப்பட்ட தூதன் உனக்கு முன்பதாக போய்கொண்டே இருக்கிறார். வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். நீங்க வழி தவறி போயிடவே மாட்டீங்க. இன்றைக்கு ஒருவேளை சில தீர்மானம் எடுக்க நீங்கள் தடுமாறுகிறீர்கள் என்றால் ஏன் தெரியுமா? கொலோசையர் 1:6 அது என்ன சொல்லுகிறது? தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் கைடன்ஸ் கிடைக்குதுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரூத்துங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரூத். பாருங்கள், தேவ கிருபையை சத்தியத்தின்படி 2015வது ஆண்டு தான் நான் அறிஞ்சேன். என்னுடைய 65வது வயதுல தான் தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்தேன். குழப்பமே இல்லைங்க. ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்களேன். தேவனுடைய தூதனானவர் நம்மை வழி நடத்தினால் நம்ம போகிற வழியில என்ன நடக்காது? ஆக்சிடென்ட் நடக்காது. கரெக்ட் தானே? ரைட். நாம் போகிற வழியில பிரச்சனை இருக்காது. ரைட், அப்படித்தானே? பாருங்கள், கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளாக இந்த சென்னை பட்டணத்தில் நானே செல்ஃப் டிரைவ் பண்றேன். பாருங்க, கிருபை பாருங்க, ஒரு ஸ்கிராட்ச் கூட ஆகிறது இல்லை. பாருங்க, நம்ம எவ்வளவுதான் கவனமாக போனாலும் யாராவது இந்த 2 வீலர் காலர்லாம் உள்ள பாஞ்சிருவாங்க. பாருங்க, அப்படி எந்த தொந்தரவும் இல்லை. அருமையானவர்களே, எனக்காக நியமிக்கப்பட்ட தூதர்கள் எனக்கு முன்பதாக சென்று கொண்டு இருக்கிறார்கள். எப்பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில அனுபவமாக மாறுகிறது என்றால் தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது இட் கம்ஸ் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். அது நடைமுறைக்கு வருதுங்க. அந்த தேவ கிருபை என்னை எதை ஏற்றுக்கொள்ள வைத்தது தெரியுமா? நான் இஸ்ரவேலனாக இருக்கிறேன், ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறேன் என்பதை என் மனதை ஏற்றுக்கொள்ள வைத்தது தேவ கிருபையை குறித்த அறிவு. அருமையான தேவர்களே, ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. அதே வசனத்துல பாருங்க, அவர்களை நான் அதம் பண்ணுவேன். I reject them and blot them out. கானான்ல யாரெல்லாம் இருந்தாங்க? எமோரியர், ஏத்தியர், பெர்ஷியர், கானானியர், ஏவியர், எபூசியர். இந்த இவர்களெல்லாம் யாருன்னா ராட்சதர்கள். ஆண்டவர் ஃபர்ஸ்ட்ல சொல்றாரு, எப்ப நான் அவர்களை அதம் பண்ணி போடுவேன். ஐ ஷால் பிளாட் தம். உன்னை வழி நடத்த தூதனானவர் அனுப்பி இருக்கிறேன். அப்போ நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் தேவனுடைய வழி நடத்தலை தான் நடப்பீர்கள். நீங்க மிஸ்கைட் ஆகவே முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த அதம் பண்ணி போடுறது என்ன தெரியுமா? வாசிக்கட்டுமா ஒரு வசனத்தை? உங்கள் பிரச்சனைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள். The book of Isaiah chapter 41 verse 12. ஏசாயா 41:12, உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள். இல்லாமலே போயிருவாங்கப்பா. நீ தேடியும் காணாதிருப்பாய். எதை? ஆக்சிடென்ட்டை தேடியும் காணாதிருப்பாய். கடன் பிரச்சனையை தேடியும் காணாதிருப்பாய். கைவலி, கால்வலி, முட்டுவலி, முதுகுவலி, இவைகளை தேடியும் காணாதிருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது பாருங்கள், முதலாவது டிவைன் கைடன்ஸ், இரண்டாவது டிவைன் ப்ரொடெக்ஷனை ப்ராமிஸ் பண்றாரு. யாருக்கு? இஸ்ரவேலருடைய ஜேர்னியில. நாமும் தேவனுடைய மிக சிறந்ததை நோக்கி பயணிக்கிறோமே, நம்முடைய பயணத்திலே தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு உண்டு. அதே அதிகாரம் 23வது அதிகாரம் 22வது வசனத்தின் பின்பகுதியிலே, புக் ஆஃப் எக்ஸடஸ் சாப்டர் 23 verse 22b, நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். என்ன செய்வாரா? உன் தலைவலிக்கு தலைவலி கொடுப்பேன், உன் வயிற்று வலிக்கு வயிற்று வலி கொடுப்பேன், உன் பிரச்சனைக்கு பிரச்சனை கொடுத்து என்ன செய்வேன்? அவைகள் இல்லாமல் போக பண்ணுவேன், நீ அவைகளை தேடியும் காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. நான் அந்த ரோல் எடுத்துக்கிறேன்ப்பா. ஆண்டவர் அதானே சொல்றாரு, உன்னுடைய சத்துருவுக்கு நான் சத்துருவா இருப்பேன்னு. என்ன அர்த்தம்? அவனை இல்பொருள் ஆக்குவத வேண்டிய பொறுப்பு எனக்கு. அப்படி என்றால் என்ன பொருள்? நீ போகிற வழியில ஒருவனும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. அந்த வேலையை நானே செய்கிறேன். ஐ டேக் தட் ரோல். அழகாக சொல்றாரு பாருங்க, நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியுமாய் இருப்பேன். இப்ப நமக்கு ஒரே விரோதி தாங்க. யாரு? பிசாசு. கடன் பிரச்சனை ஒரு பிசாசு, பிசாசு தான் கொண்டு வர்றான். வியாதி ஒரு பிசாசு, குடும்ப குழப்பம் ஒரு பிசாசு, கால தாமதம் ஒரு பிசாசு. ஹல்லேலூயா. நான் அந்த பிரச்சனை என் கையில எடுத்துருவேன்னு சொல்றாரு. இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் இவைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஐயா, he is our protector. ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. மூன்றாவது பாருங்கள், நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் தேவன் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் என்றால் டிவைன் ஹெல்த் சொல்றாருங்க. எல்லாமே நான் செய்கிறேன்னு சொல்றாரு. அந்த வசனம் வாசிக்கட்டுமா உங்களுக்கு? அதே யாத்திராகமம் 23:25 the book of Exodus chapter 23 verse 25, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். நான் செய்கிறேன் சொன்னவர் 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே செய்துட்டாரு. என்ன செய்துட்டாரு? உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னவர் எள்ளளவும் பொய்யுரையாத இறைவன். அது அழகாக செய்துட்டார். ஒருபடி மேல போய் செய்துட்டாரு. உன்னுடைய வியாதியையும் சுமந்து தீர்த்து விட்டார். 1 பேதுரு 2:24, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். we are healed by his stripes. அது அவருடைய அனந்த ஞானம். அருமையானவர்களே, அவரே நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். இஸ்ரவேலருக்கு சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்முடையதாக மாறிவிட்டது. அது யாருடைய வாழ்க்கையில மேனிஃபெஸ்ட் ஆகிறது என்றால் தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்டவருடைய வாழ்க்கையில. கொலஸ்ட்ரால், தைராய்டு, டயபெட்டிஸுக்கு 3 வியாதிக்கும் 12 வருஷம் மாத்திரை எடுத்தேன். சத்தியத்தை சரியாக அறிந்தேன். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்கிற வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில அனுபவமாக மாறிவிட்டது. எங்கள் குடும்பத்திலே அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து எங்களுடைய வியாதிகள் எல்லாவற்றையும் என் தேவன் சொல்லி இருக்கிறபடியே நீக்கிவிட்டார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. 4வதாக இஸ்ரவேலர்களுக்கு என்ன ப்ராமிஸ் பண்றாரு தெரியுமா? டிவைன் அபண்டன்ஸ், வழிந்து ஓடுகிற ஆசீர்வாதத்தை ப்ராமிஸ் பண்றாருங்க. வாசிக்கட்டுமா உங்களுக்கு? அதே யாத்திராகமம் 23:26 அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுஷ் நாட்களை பூரணப்படுத்துவேன். அபண்டன்ட் லைஃப். 3 இடங்களிலே ஆயுஷ் நாட்கள் எவ்வளவு என்று வேதத்தில் சொல்லியிருக்குங்க. முதலாவது யார் சொல்றா?
தேவன் சொல்லுகிறார். ஆதியாகமும் 6:3 சொல்லுகிறார், மனிதன் இருக்க போகிறது 120 வருஷம்னு சொல்றாரு. விழுந்து போன மனுஷன், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் இடையில வந்த மோசே சொல்றாரு, என்ன சொல்றாரு? மனிதன் 70 வருஷம் வாழுவான், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் வாழுவான். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீங்கள் என்னுடைய மாமிசத்தையும் புசித்து என்னுடைய ரத்தத்தையும் பானம் பண்ணுகிறதுனால உங்களுக்கு லைஃப், டெத்தே கிடையாது. யூ ஹாவ் இம்மார்டல் லைஃப், மரணம் இல்லாத வாழ்க்கை. இந்த 3ஐயும் வேதத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். இந்த 3ல் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம், ரைட்? ஆனா எப்பொழுதுமே மதமானது குறைவானதை தான் எடுத்துக்கொள்ளும், 70 அல்லது 80 வருஷம். நான் என்ன சொல்றேன், ஒரு 120 வருஷத்தையாவது நம்புங்களேன். தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறாரு. என்ன வாக்கு பண்ணி இருக்கிறார்? உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். abundant life span. Hallelujah. Oh, thank you Lord for your goodness. What a loving dad. இல்ல 4 காரியங்களை பார்த்திருக்கோம் பாருங்க. முதலாவது டிவைன் கைடன்ஸ், 2வது டிவைன் ப்ரொடெக்ஷன், 3வது டிவைன் ஹெல்த், 4வது டிவைன் அபண்டன்ஸ். தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார், அபண்டன்ட் லைஃபை வாக்கு பண்ணியிருக்கிறார். 5வது பாருங்க, டிவைன் இன்க்ரீஸ், தெய்வீக விருத்தி. சமீபத்தில் நம்ம சர்ச்சில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம், வாக்கிங் இன் அபண்டன்ஸ், விருத்தியில் நடப்பது. அப்போ இந்த விருத்தி என்கிற வார்த்தை வேதத்தில் 25க்கும் அதிகமான இடங்கள்ல சொல்லி இருக்குங்க. பெருக்கம் என்கிற இந்த வார்த்தை வேதத்தில் 25க்கும் அதிகமான இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 23:30 நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்தரித்து கொள்ளும் வரைக்கும், ஆண்டுடைய விருப்பம் என்ன? நீங்க விருத்தி அடைய வேண்டும். அதற்காக என்ன செய்வாராம்? சத்துருக்களை கொஞ்சம் கொஞ்சமாக துரத்தி விடுவாராம். இஸ் சாவரின் விஸ்டம் இல்லையா? எதிலெல்லாம் விருத்தி அடையணும், எதிலெல்லாம் பெருகணும்? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் 1 டஜன் காரியங்களிலே 1 டஜன் ஆசீர்வாதத்தில் பெருக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமும் தேவனுடைய திட்டமுமாக இருக்கிறது. இட் இஸ் ஹிஸ் டிசைர் as well as it is his design. சமாதான பிரபுன்னு சொன்னாருங்க, என்னுடைய சமாதானத்தையே வைத்து விட்டு போறேன்னாரு, ரைட்? உலகம் தரக்கூடிய சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானம். That surpasses all understanding. மனித அறிவு கேட்டாத தெய்வீக சமாதானத்திலே நீங்கள் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும், அது தேவனுடைய திட்டமும் விருப்பமாக இருக்கிறது. சமாதானத்தில் பெருகணும். அப்புறம் சந்தோஷம். அதை குறித்து யோவான்ல 3 இடத்துல சொல்றார் இயேசு, என்னுடைய சந்தோஷத்தையே வைத்து விட்டு போகிறேன். அந்த சந்தோஷம் ஆசிலேஷன் கிடையாது, அது நிலையான சந்தோஷம் மாத்திரமல்ல, நிறைவான சந்தோஷம், வழிந்து ஓடுகிற சந்தோஷம். இது அறிஞ்சான் பாருங்க, பவுல் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கற்றுக்கொண்டான். அவன் தான் சொல்றான், சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று திரும்பவும் சொல்றேன். ஏன்? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பது தான் தேவ ஆசீர்வாதங்களை இழுத்து கொண்டு வரும். சிறைச்சாலைக்குள்ளே பவுலாலே சந்தோஷமாக இருக்க முடிந்தது என்றால், நீங்கள் இப்பொழுது எந்த சிறையிருப்பில் இருக்கிறீங்க? எவ்வளவு பெரிய சிறையிருப்பில் இருந்தாலும் உங்களாலே சந்தோஷத்தை காத்துக்கொள்ள முடியும், காத்துக்கொள்ள வேண்டும். அந்த விடுதலையில் இருக்குங்க. எந்த விடுதலை? அந்த துக்கத்திலிருந்து விடுதலை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை துக்கத்திலிருந்து விடுதலை பண்ணும், கவலையிலிருந்து விடுதலை பண்ணும், சந்தேகத்திலிருந்து விடுதலை பண்ணும், பயத்திலிருந்து விடுதலை பண்ணும். 8:32 இயேசு சொல்லுகிறாரே, you shall know the truth and the truth shall set you free all the nonsenses. You will come out of fear, you will come out of doubt, you will come out of threatening, you will come out of sorrow. எப்போ? when you know the truth rightly. very important. அதனால தான் நான் ஒரு சேர்த்து சொல்றேன், இயேசு கிறிஸ்து இப்போ இருந்தால் நான் சொன்ன மாதிரி தான் சொல்லுவார், சத்தியத்தையும் சரியாக அறிவீர்கள், அந்த சத்தியத்தை அறிகிற அறிவு உங்களை விடுதலையாக்கும். knowledge is the powerful weapon to deliver you from all the nonsenses, sicknesses, issues, problem, pressures. Hallelujah. Oh, thank you Lord
ஃபார் யுவர் குட்னஸ். அப்போ பாருங்க, அதனால தான் தேவன் எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தாருங்க. ஏன்? பெருக்கம் என்பது என் தலை எழுத்துங்க, விருத்தி என்பது என் தலை எழுத்துங்க. ரைட்? ஹல்லேலூயா. ஐயா, விருத்தி மேல் விருத்தி அடையும்படியாக எங்கள் செய்திகளை தொடர்ந்து கேளுங்களுங்க. ஒரு ஸ்டேஜில் சிலர் நின்றுட்டாங்க, 50-60 செய்தி கேட்டு நின்றுட்டாங்க. ஏன்னா பயம் போயிட்டு, கவலை போயிட்டு. ஆனால் கடன் இருக்கு, கடன் பிரச்சனை தான் இப்போ இருக்கு தவிர கடன் தீரலை. உங்கள் கடன் பிரச்சனையும் தீர வேண்டும் என்றால் நீங்கள் 100 செய்தியை தாண்டி 150 கேட்டு 200 செய்தியை கேளுங்க. உங்கள் கடனை தேடியும் காணாதிருப்பீர்கள். அவைகள் இல்லாத பொருளாக மாறிவிடும். மேஜிக் இல்லைங்க, மாயம் இல்லை, மந்திரம் இல்லை. என்ன இருக்கு தெரியுமா? நான் சத்தியத்தை சரியாக கற்றுக் கொடுக்கிறதுனாலே நம்ப முடியாத சூழ்நிலைகளிலும் நம்ப முடியாத வாக்கு தத்தங்களை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கிடைச்சிருது, அவ்வளவுதான். எல்லாமே வேர்டு தானங்க, எல்லாமே வசனம் தான். ஹல்லேலூயா. உங்களை விடுதலையாக்கக்கூடிய வல்லமையை தேவன் தம்முடைய வார்த்தையில வைத்திருக்கிறார். அந்த நல் வார்த்தைகளை தேடி கண்டுபிடித்து அவைகளை மாத்திரம் நீங்க இரவும் பகலும் தியானிங்க. உங்கள் தரித்திரத்தை தேடியும் நீங்கள் காணாதிருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தொடர்ந்து பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருளுவாராக. ஹல்லேலூயா. அப்போ 5 காரியங்களை பார்த்திருக்கோம் பாருங்க. தேவன் இஸ்ரவேலர்களுக்கு, அதாவது ஆபிரகாமுடைய சந்ததிக்கு வாக்கு பண்ணின 5 ஆசீர்வாதங்கள். முதலாவது தெய்வீக பாதுகாவல், இவைகளுக்கு நாம் பாத்திரவான்கள். இரண்டாவது தெய்வீக ஆரோக்கியம், இவைகளுக்கு நீங்களும் நானும் பாத்திரவான்கள், தகுதியுடையவர்கள். மூன்றாவது ஹல்லேலூயா, தெய்வீக வழிநடத்துதல், தெய்வீக பாதுகாப்பு, தெய்வீக ஆரோக்கியம். 4வது டிவைன் அபண்டன்ஸ், தெய்வீக பரிபூரணம். ஹல்லேலூயா. 5வது டிவைன் இன்க்ரீஸ், தெய்வீக விருத்தி. எல்லாமே டிவினிட்டி. தெய்வீகம் என்றால் என்ன? அதுக்கு அளவுகோல் என்ன சொல்லட்டா? பூமி தான் அளவுகோல். எலான் மஸ்க் உலகத்துல டாப்ல இருக்காரு. 13 லட்சம் கோடியை எவ்வளோ வைத்திருக்கிறாரோ, சரிங்களா? நம்ம ஆபிரகாம் எவ்வளோ வச்சிருந்தான்னு எண்ணவே முடியாது, மிஷினே கிடையாதுங்க. ஏன்? பூமி தாங்க முடியாத அளவு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தினால் தேவன் உன்னை அலங்கரிக்க அவர் உன்னை அழைக்கிறார். மகனே, மகளே, ஏன் சோர்ந்து போறீங்க? ஏன்னு நான் பதில் சொல்லட்டா? ஏன் சோர்வு வரும்னு சொல்லட்டா? நீங்க சத்தியத்தை தவறாக அறிந்திருக்கிறீர்கள். தேவனுடைய அன்பை போதிக்கிற பிரசங்கத்தை கேட்கவில்லை. தேவனுடைய நீதி, இலவசமான தேவ நீதியை பற்றின பிரசங்கத்தை நீங்க கேட்கல. உங்களுடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிற பிரசங்கத்தை கேட்டுட்டீங்க. அது என்ன செய்து? உங்களை சதா குற்ற உணர்வுக்குள்ளே வைத்து விடுகிறது. அது என்ன செய்து? உங்கள் மனசாட்சியை கெடுத்துருது, இல்லையா? அதனாலதான் இந்த மனசாட்சி புஸ்தகம் இஸ் a must. இந்த மனசாட்சி, உங்களுடைய இருதயத்தை நீங்கள் சுத்த மனசாட்சியாக காத்து கொள்ள முடியும். தாவீதால முடிந்தது இல்லையா? அவன் கொலை செய்திடறான், விபச்சாரம் பண்ணிடுறான். அப்பொழுதும் அவனுடைய சுத்த மனசாட்சியை காத்துக்கொள்ள முடிந்ததுனாலதான் விசுவாசிக்க முடியாத சூழ்நிலையிலும் தேவனை விசுவாசித்தான். அவன் கர்த்தரை விசுவாசித்ததினால் மாத்திரம்தான் தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடித்தான். வேற யாரையும் அவன் தேவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லவில்லை. எவனை கொலை செய்தவனை, விபச்சாரத்தில் விழுந்து கிடத்தவனை, அவன் விசுவாச வீரனாக இருந்ததுனால இவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்னார். தேவன் அவனுக்கு வைத்திருந்த அத்தனை திட்டத்தையும் அழகாக நிறைவேற்றி கொடுத்தார். எஸ், உங்களுக்கு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் பெரிய பெரிய திட்டம் இருக்குங்க. ஒவ்வொருவருக்கும் பெரிய பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. அந்த வழி பயணத்தை நீங்கள் துவங்குங்கள். சரியா? சாதாரண ஏதோ வாழ்ந்துட்டோம்ப்பா, உலகத்துல பிறந்துட்டோம், இந்த வியாதியோடு வாழ்ந்து முடிச்சிருவோம், இந்த குடி பிரச்சனையோடு வாழ்ந்து முடிச்சிருவோம், இந்த கேவலமான வாழ்க்கையோடு வாழ்ந்து முடிச்சிருவோம். அப்படி ஒரு முடிவு பண்ணாதீங்க அருமையானவர்களே. ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைவுபடக்கூடாது. எப்படி ஸ்ட்ராங்கா நான் சொல்லட்டு தெரியுமா? எப்படி பிரதர் நீங்க சொல்றீங்க? ஒரு நன்மையும் குறைவு படக்கூடாது என்பதற்கு
என்ன வசனம் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அருமையான தேவர்களே, வேதத்தில் இல்லாத ஒன்றை நான் ஒரு நாளும் பேச மாட்டேன். அது உங்களுக்கே தெரியும் பாருங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எல்லாவற்றிலும் குறைவுபட்டார். ஏன்? நீ எல்லாவற்றிலும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் துக்கம் நிறைந்தவரானார். ஏன்? நீ எந்த துக்கமும் படாமல் சமாதானமாக வாழ வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் துக்கம் நிறைந்தவரானார். ரைட்? அவர் சோகம் நிறைந்தவரானார். ஏன்? நீ எப்பொழுதும் சந்தோஷமாக களிகூற வேண்டும், நீ சோகத்தோடு வாழக்கூடாது என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக அவர் சோகமாக தொங்கினார். ரைட்? ஹல்லேலூயா. அவர் ஏழையானாருங்க. அந்த வசனம் சொல்லுது, 2 கொரிந்தியர் 8:9. 2 கொரிந்தியர் 9:8 படிங்க. வாசிக்கட்டுமா? 2 கொரிந்தியர் 8:9 நான் முதலாவது வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் chapter 8 verse 9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. எதனால அவர் தரித்திரர் ஆனா தெரியுமா? உங்க ஏழ்மை, என்னுடைய ஏழ்மை, நம்முடைய தரித்திரத்தை எல்லாம் அவர் மேல வைத்ததுனால அவர் தரித்திரர் ஆனார். அவர் மேல இருந்த ஐஸ்வர்யத்தை தூக்கி என் மேல வைத்ததுனால நீங்களும் நானும் ஐஸ்வர்ய சம்பந்தர் ஆயிட்டோங்க. வேற எதற்காகவும் அவர் சிலுவையில தரித்திரர் ஆகவில்லை. சிந்திங்க, சிந்திங்க. ஒரே ஒரு நோக்கத்திற்காக தான் அவர் தரித்திரரானார். என்னுடைய பிள்ளைகள் ஒருவரும் ஏழையாக இருக்கக்கூடாது, எல்லாரும் ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் அலங்கரிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையிலே ஏழையானார், தரித்திரரானார். ஹல்லேலூயா. அதே 9:8 வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 9:8 என்ன எழுதியிருக்கு பாருங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்திருக்கிறார். பாருங்கள், நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளையும் பெருகணும். அப்ப நற்கிரியையில பெருகணும்னா என்ன வேணும்? ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் வேணும். ரைட்? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் அந்த ஆபிரகாமுடைய சந்ததியாராகிய அந்த இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு சொந்தமாகி விட்டன. இவைகளை பெற்றுக்கொள்ள நீங்க ஜெபிக்க வேண்டியதில்லை, உபவாசிக்க வேண்டியதில்லை, விசுவாசிச்சா போதும். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து மேல இருந்த ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவதற்கு விசுவாசித்தால் போதும். எப்பொழுது உங்களால் விசுவாசிக்க முடியும்? சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் சஞ்சலத்தோடும் தவிப்போடும் வாழ மாட்டீங்க. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்பது பழைய சிலுவைக்கு முன்னாலங்க. சஞ்சலமும் தவிப்பும் ஓடிவிட்டன. சிலுவைக்கு பின்பதாக நம்ம வாழுகிறோமே, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறிவிட்டது. ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.